கிட்டதம் நீரைகனி அப்பமுடவல் போதி கப்பிய கரிமுக நரிவே கத்திடும் அடியவரி கத்திடும் அடியவரி புத்தியில் உரைபவ கற்பகம் எனதினை கதிரே மதியமும் வைத்திடும் அரண்மக மற்போது கீரல் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வானை மட்டவி மலர் போடு பணிரேனை உத்தமி அடைவினை முற்படுகிறனை உட்பட எழுதிய முதல்வோனை முப்புற நெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சாதி பொடி செய்த அத்திரீர அத்துயரது போடு சுத்திரமணி அப்புன மதனிடை பமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே கருணையே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்த புராணத்திலே சிவோபதேசம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொண்டது. உபதேசம்னா என்னமோ குருநாதர் காதிலே முனமுனா என்று சொல்லுகிற மந்திரம் என்று எண்ணக்கூடாது. இப்ப என்ன சமீபம்னு தேசம்னா இடம். மாணவனுடைய சிஷ்யனுடைய உள்ளத்தையும் உணர்வையும் இறைவனிடத்திலே சேர்த்து வைப்பது உபதேசம். நாம் இந்த உலகத்தோடு சேர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்தை மறந்து இறைவனோடு சேர வேண்டும். சார்ந்ததன் வண்ணமாக ஆவது உயிர் தன்னை. மழை தண்ணீர் ஒன்று போல பொழிகிறது. உவர் நிலத்தில் வந்தா உப்பு தண்ணியா போது, நன்னிலத்தில் வந்தா நல்ல தண்ணியா. நிலத்தியல்வால் நீர் சிரிந்த அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்வதாக அறிவு என்பார் திருவள்ளுவர். உலகத்தோடு சேர்ந்து இருக்கிற நாம் உலகத்தை விட்டுவிட்டு இறைவனை சேரணும். எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டிலே தோன்றினார்கள். எல்லா மகான்களும் கிராமத்திலே தோன்றினார். பட்டணத்திலே தோன்றினார் பட்டணத்தார். அவர் சொன்னார், விட்டேன் உலகம் இருந்தேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவருரை கேட்டும் இரேன் நெய் கடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரந்தானே வந்து என் பால் எய்தியது. தெய்வம் என்னை தேடிக்கொண்டு வந்தது. விட்டேன் உலகம், உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகத்தை இருந்தபடியே உலகத்தை விட்டுவிட வேண்டும். விட்டேன் உலகம் இருந்தேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவருரை கேட்டும் இரேன் நெய் கடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன். அதனால தெய்வம் என்னை தேடிக்கொண்டு வந்து மாணவனுடைய உள்ளத்தையும் உணர்வையும் இறைவனத்திலே சேர்த்து வைக்கின்றவர் குருநாதர். அதான் உபதேசம். சிவோபதேசம்னா சிவனுக்கு தெரியாததை முருகர் சொன்னார் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. முருகனே சிவன், சிவனே முருகன். எல்லாருக்கும் ஒரு குருநாதன் தேவை. அதனால்தான் அருணகிரியார் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனேனார். குருவேக எட்டுவந்தி குணிக்கு தெரியக்க போது என்பார் தியாகபிரம்ம. ஆச்சாரியன் மிக மிக அவசியம். அதனாலே சிவபெருமானே ஒரு ஆச்சாரியனை தானே தேடிக்கொண்டார். கைலாய மலையிலே முருகப்பெருமான் பல அற்புதமான விளையாடுகளை விளையாடு. அவரை சுற்றி நவமணிகள், அது சுப்பிரமணி, அதில் 9 மணி நவதியல்.
நாரத முனிவர் ஒரு வேள்வி செய்தார். வேள்வியிலே 3 வகை உண்டு. உலகம் உய்யச் செய்வது ஒன்று. அப்பூதி நாயனார் என்று ஒருவர் இருந்தார் திங்களூரிலே. அவர் யாகம் செய்தால் உலகத்தில் உள்ள கலியின் கொடுமை குறையுமா. நாவுக்கரசர் பாடினார், அற்புதமான வாக்கு. எப்படி பாடினாரு? கலிநலிய தழல் ஓம்பும் அப்பூதி அஞ்சி போய் கதி நதிய தழல் ஓம்பும் அப்பூதி. திங்களூரிலே அப்பூதி நாயனார் அவர் வீட்டில் அழல் ஓம்புகிறார். இந்த நாட்டுகிற கலி குறை. திருடு கிடையாது, வஞ்சம் கிடையாது, லஞ்சம் கிடையாது. அஞ்சி போய் கலி நலிய தழல் ஓம்பும் அப்பூதி. உலகம் உய்ய யாகம் செய்வது. தன் நன்மைக்காக குழந்தை வேணும், சொர்க்கம் வேணும் என்று. அது சுப்பிரயோஜனம். இன்னொன்று பகைவனை அழிப்பதற்கு செய்வது அபிசார ஹோமம். கசப்பு மரம், கசப்பு நெய் போல் மந்திரங்களை தலைகீழா மாற்றி நசிமசி சுவாகான் பயப்படணும். அதுக்கு அபிசார ஹோமம். பாண்டவர்களை கொல்லும் பொருட்டு துரியோதன அபிசார ஹோமம் செய்து பூதத்தை அனுப்பினான் என்பது வரலாறு. தாரகவனத்து மகரிஷிகள் சிவபெருமானை கொல்ல வேண்டும் என்று வேள்வி செய்து கொடிய நாகங்களை அனுப்பினார்களாம். அத்தனையும் பகவான் ஆபரணமா அணிந்து கொண்டாராம். சங்கராபரணம், சங்கராபரணம், சங்கருக்கு ஆபரணம். இதை வள்ளல் பெருமானார் சொன்னார். வீம்புடைய வன்முனிவர் வேள்வி செய்து விட்ட கோடும் பாம்பனைத்தும் தோள் மேல் பறித்தனையே. அபிசார ஹோமம் செய்து கொடிய நாகங்களை அனுப்பினார்கள். யாரு? தாரகவனத்த முதல். நாம இருந்தா என்ன செய்வோம்? ஆளை விட்டு அடிச்சுடுவோம் பாம்பு. அவர் ஒரு பாம்பையும் கொல்லல. அந்த ஒவ்வொரு பாம்பையும் எடுத்து தடவி கொடுத்து திருமேனியில தரிசிக்கினாராம். சிவபெருமான ஆபரணம் நாகாபரணம். யாரும் திருட மாட்டான், அடகு வைக்க மாட்டான். சங்கரனுக்கு ஆபரணம். வீம்புடைய வன்முனியர் வேள்வி செய்து விட்ட கொடும் பாம்பனைத்தும் தோள் மேல் பதித்தனை. எனவே பகைவனை கெடுப்பதற்கு செய்வது அபிசார ஹோமம். தன் நலத்துக்கு செய்கின்ற யாகம் உலக சேமத்துக்கு செய்யும். இந்த உலக சேமத்துக்காக யாகம் செய்கிற போது அவரால் வந்து தடுத்து கெடுப்பார். விஸ்வாமித்திரன் செய்கிற யாகத்துக்கு தடை வந்தது. ராமர் போய் உதவி செய்யும். ஒரு சமயம் காசி முனிவர் யாகம் செய்கிற போது அசுரால் வந்து கொடுமை செய்தார்கள். முருகப்பெருமான் போய் உதவி செய்தாராம். அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார. திருச்செந்தூர், திருப்பூர். அந்தன் மறை வேள்வி காவற்கார. இப்ப நாரத முனிவர் லோகக்ஷேமத்துக்கு யாகம் பண்றார். அது மந்திரத்தில ஒரு உச்சரிப்பு தவறிவிட்டு, அதனாலே விபரீதமாக ஒரு செம்மறி ஆட்டுக்கடா வந்தது யாகத்தில். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு ஆடம் பேரம் பேச்சு எடுக்க விடாம வெட்டி வதைத்து தின்கிறார்கள். இந்த உலகத்தையே அழிப்பேன் என்று அந்த செம்மறி ஆட்டுக்கடா மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாம் நடுங்க ஒடுங்க துகள்படுத்திக் கொண்டு வருது. அத்தனை பேர் விழுந்தடித்து கைலாசம் வர்றாங்க சிவபெருமானுக்கு முறையது. அங்க தட்சிண வாசல்ல முருகப்பெருமான் இருக்கு. என்ன விஷயம்? நாரத முனிவர் யாகம் செய்தாரு, மந்திரம் உச்சரிப்பு தவறிவிட்டது. செம்மறி ஆட்டுக்கடா வந்து உலகத்தை அழி. தம்பி, உயிர்களை கொல்லக்கூடாது, நீ போய் அடக்கி கொண்டு வா என்று வீரபாக தேவருக்கு கட்டளையிட்டார்.
வீரபாகு தேவர் சத்தியலோகத்திலே ஆரவாரம் செய்கின்ற அந்த ஆட்டுக்கிடாவின் கொம்பை பிடித்து அசைத்து அதன் வலிமையை அடக்கி கொண்டு அந்த அஜம் என்ற ஆட்டுக்கிடாவை சுவாமி வாகனமாக கொண்டார். அஜாரூடு முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடா ஒரு வாகனம். சிக்கல், திருச்செந்தூர் முதலிய பிரபலமான தலங்களிலே எம்பெருமானுக்கு ஆட்டுக்கிடா வாகனம். மூணு வாகனம் முருகனுக்கு. ஆட்டுக்கிடா வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம். என்ன அர்த்தம்? மயில் வாகனம் என்பது ஆணவமலத்தை அடக்கினார் என்பது பொருள். யானை வாகனம் என்பது கர்ம மலத்தை அடக்கினார் என்பது பொருள். ஆட்டுக்கிடா வாகனம் என்பது மாயா மலத்தை அடக்கிய ஆணவன், கர்மம், மாயை. இந்த 3 மரங்களும் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. ஆணவன், கர்மம், மாயை. இது அருணகிரி பெருமான் எப்படி சொல்றாரு? இரினை மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயுநானுமாய் இரினை மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயுநானுமாய் இருக்கும் வகை பரம சுகம் அதனையருள் இடைமறிதில் ஏகநாயக லோகநாயக இமயவர் பெருமாறே. இருவினை மும்மல முமர திருவிடமருது திருப்பு. இருவினை மும்மல முமர 3 மரங்கள் ஆணவன், கர்மம், மாயை. இருவினை மும்மல முமர இரவியோடு பிறவியற. ஒரு கால்படி உப்பு, ஒரு கால்படி அப்பு, ரெண்டும் குண்ட போட்டா கால்படியா போகும். இந்த கால்படி அப்பு, கால்படி உப்பு, அப்புல கலந்து போகும். அப்படி ஜீவனும் சிவனும் ஒன்றாகிறது. நீயும் நானுமாயிருக்கும் வகை பரம சுகம். கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ்ந்தால் சுகம், அது பரம சுகம். இருவினை மும்மல முமர இரவியோடு பிறவி அற ஏக போகாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகம் அதனையரும் இடைமறிதில் ஏகநாயக. தேனா பாரு. அந்த ஆட்டுக்கிடா என்பது மாயாமரம். ஒரு சமயம் முருகப்பெருமான் பல்வேறு உலகங்களையும் பல்வேறு இடங்களே மாறுதல் பண்ண. ஒருவர் திருச்சிராப்பள்ளிக்கு வந்தார். அங்க கூவம் ஆறு ஓடுது, காவேரி. கூவம் மணக்கும், நாம செஞ்ச பாவம். மெட்ராஸுக்கு போனா காவேரி ஓடுது, பட்டணத்துல காவேரி. நீலகிரிக்கு போனா அங்க சமுத்திரம், பீச். எப்படி இருக்கும்? அப்படி முருகப்பெருமான் வைகுண்ட இடம் இருக்கின்ற இடத்திலே சத்தியலோகத்தை வச்சார். சத்தியலோகம் உள்ள இடத்துல வைகுண்டத்தை வச்சார். உலகத்தையே தலைகீழா மாற்றி 7 கடலும் வத்தி திடலா போய் மகன்மேதிகிரி தலைகீழா நிற்கு. இதையெல்லாம் இந்திர பகவான் பார்த்தான். இப்படி இந்த உலகமே தடுமாறி நிக்குது. அங்க சின்னஞ்சிறு பாலகனா இருக்கார் முருகப்பெருமான். தம்பி, நீ யாரு? நீ முதல்ல உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் யாராண்டா உனக்கு? நான் இந்திர பகவான். 1000 பானங்களை எடுத்து முருகன் மேலே எரிந்தான். அவனும் வேலியா விழுந்து. தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க. நாம செஞ்ச தர்மம் நம்ம நிச்சயமா காப்பாத்து, நம்ம குடும்பத்தையே காப்பாத்து. கர்ணன் அள்ளி அள்ளி கொடுத்தான். வல்லன் அர்ஜுனன் விடுகிற பானங்கள் அவன் அருகிலே நெருங்காமல் வேதியாக விழுகின்றன. தர்மம் தலகாது. அவன் தன்னை மறந்து நினைவின்றி தேர்த்தட்டு மேலே தாண்டி எத்தலங்களிலும் ஈகையால் ஓவை வாகையால் இணையிலாதீரல்
கொத்தலங்கள் மகுடம் கவச்ச குண்டலங்களும் உரு குலைந்து வெச்சர முழுதும் திறந்தது குறிதிலையிலவன் கரமென உகுப்ப கச்சாரம் மறந்ததில்லை விற்குனிப்பும் கடுங்கணை தொடுத்திடும் கணக்கும் தன்னை மறந்து பானங்களை எரிந்த வண்ணமாய் இருக்கிறான் கர்ணன். அர்ஜுனன் விடுகின்ற பானம் அவனை அணுகவில்லை. பகவான் கருணையே வடிவான கண்ணன் மணிவண்ணன் ஒரு அந்தணனாக போனார். அவன் தன்னை மறந்து இருக்கிறான். அங்கே போய் தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் கலந்தவர் தமக்கு எண்ணிய கொடுத்தி நீ என கேட்டேன் நெருவி நினைத்தவன் பூண்டேன். இந்த உலகம் கடலால சூழ்ந்த உலகம். தரங்கம்னா அலை. தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் கலந்தவர். கடல் சூழ்ந்த உலகம்னா என்ன அர்த்தம்? வடமொழியிலே வியஞ்சகம்னு சொல்லுவாங்க, தமிழ இறைச்சி பொருள். சொல்லுக்கு சொல்லு அர்த்தம் வேற, பின்னால நிக்கிற அர்த்தம் இல்லை. கடல் சூழ்ந்த உலகம்னா கடல் சூழ்ந்த உலகம்னு அர்த்தம் இல்லை. இந்த கடல் யாருக்கும் ஒரு வாடி தண்ணீர் கொடுக்காது, உப்பு தண்ணி. கடல்ல தான் ரத்தனம் இருக்குது, சங்கு இருக்குது, பவளம் இருக்குது, யாருக்கும் தராது. ஆகவே லோபிகளுக்கெல்லாம் லீடர் கடல். கடல் சூழ்ந்த உலகம்னா லோபிகள் வாழ்கிற உலகம்னு அர்த்தம். கர்ணா, எல்லாம் பரமலோபிகள் வாழறாங்க, நீ ஒத்தந்தான் வல்லது. தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய கொடுத்தி நீ என கேட்டேன் நெருவி நினைத்தவன் பூண்டேன். ஈண்டிய வறுமை, ஈட்டியல்ல ஈண்டிய தந்தினை, எப்படியோ வறுமை வந்து ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் இக்கணத்து இயந்ததும் தருவாய் ஊண்டிய கவனத்துரகத தடந்தேல் சுடசர தோன்றிய தோன்ற. புண்ணியத்தை வாங்கி கர்ணனை கொண்டுகிறார். அப்ப கர்ணனிடத்திலே பானம் வேதியா விடுவானா? கந்தனிடத்திலே இந்திர பகவான் விட்ட பானங்கள் எல்லாம் வேதியாக விழுந்த. சுவாமி சிரித்தார். 33 தேவனும் இந்திர பகவானும் அழிந்து விட்டார். வியாழ பகவான் வந்தார், தேவகுரு. முருகப்பெருமானை தவிர இப்படி செய்ய வல்லாது யார்? முருகா, உன் அவதாரத்துக்காக அரும்பாடுபட்டவர் தேவர்கள், உன் அடியார்கள். தேவரீரை அறியாமல் பிழை செய்தார்கள், மன்னிக்க வேண்டும் என்று அழுது தொழுது வேண்டினார். அவன் கருணையே வடிவான கடைக்கண்ணால பார்த்தால் அத்தனை பேரும் எழுந்தார். அப்போது வியாழ பகவான் சொன்னார், இந்திரனே இவர்தான் முருக கடவுள், ஆச்சாரியன் தான் ஆண்டவனை காட்டணும். பீடு உடைய பிரமாபுர நேரிய பெம்மான் இவன் என்று காட்டுகிறார் ஞானசம்பந்தர். அம்மாதான் அப்பாவை காட்டணும், அப்பா ஆச்சாரியனை காட்டணும், ஆச்சாரியன் கடவுளை காட்டணும். மாதா பிதா குரு தெய்வம். வியாழ பகவான் சொன்னப்பா இவர்தான். எல்லாரும் வணங்கி, சுவாமி எங்களுக்கு வரம் கொடு, உன்னை பூஜை பண்ணதுக்கு வரும். விஸ்வபிரம்மா வந்து நவரத்னமயமான மண்டபத்தை உண்டாக்கினார். அருகால் பீடம், அதுல முருகப்பெருமானை எழுந்துள்ள புரிந்து, ஆகாச கங்கை, கற்பக மலர், நம்ம ஊரு நந்தியாவட்டியா இருக்கும் கற்பக மலர். பிரம்மா வேத மந்திரங்களை சொல்லுகிறார். தீனத்தீனம் சதுர்மறை முனி முறை போடு, தீனத்தீனம் சதுர்மறை முனி முறை போடு, உணல் பொறிந்தலர் பொறிய நவர் இனத்தை நிந்தனை எய்முனி வர சோழ, இனத்தை நிந்தனை எய்முனி வர சோழ மகிழ்வோனே. தெனத்தெனன் தென எனவரி அறிநரை, தெனத்தெனன் தென எனவரி அறிநரை விட்ட அன்பொரு பொறு உயர் பொருள்கள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண, திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாள். தினத்தினம் நாள்தோறும் மறைமுனி, மறைமுனி பிரம்மா முறை கொடு குமார தந்திரத்திலே சொல்லியவன்.
முறைப்படியாக இறைவனை வழிபாடு செய்ய. தினத்தினம் சதுர் மறைமுனி முரோடு புனல் சொரிந்து அலறு பொதிய கற்பக மலரினாலே சுவாமியை மூடிவிட்டார். விண்ணவரோடு யார் கும்பிட்டால் சுவாமி மகிழ்வார். சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரது கோபத்தை அடியோடு விட்டவர்தான். இதைத்தான் அருணகிரிநாதர் அற்புதமாக பாடினார். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல். அருமையான வாக்கு. எதை விட்டுருன்னா கோபத்தை விட்டுரும். அதான் சாந்த முதேக்க சௌக்கியமேலேதுன்னா தியாகம். தன்னைத்தான் காக்கில் சங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். முருகப்பெருமானை வழிபடுகின்றவர்கள் கோபத்தோடு வாழக்கூடாது. சாந்த சீலர்களா இருக்கும். சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தோழ மகிழ்வோது. இப்படி வழிபாடு குமார தந்திரத்தை சொல்லியபடி எல்லாரும் வழிபட்டார்கள். உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் முருகன். 12 கை உள்ள பரமன். எங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிபதி, நாங்கள் உங்கள் சேனைகளாய் இருக்கணும். தேவசேனாதி. முருகனுக்கு எத்தனையோ நாமங்கள். அந்த தேவசேனாபதினு அமரசிம்ம நிகழ்ந்து சொல்லுகிறது. தேவசேனா பதிச்சூரே சுவாமி கஜமுகானுஜா. அமரசிம்ம நிகழ்ந்து நிகழ்ந்துதான் இந்த வார்த்தை இப்படிதான் சொல்ல வேண்டும் என்று நிர்ணயம் செய்யும். அதனால்தான் கீதையில பகவான் சொன்னார், அர்ஜுனா சேனை தலைவரிலே நான் குமார கடவுளாய் இருக்கிறேன். எல்லாரும் பெருமானை வழிபட்டு அழியாத நலம் பெற்றார். ஒரு சமயம் எம்பெருமான் நவ வீரர்கள் புடைசூழ கைலாய மலையின் தட்சிண வாசலிலே விளங்குது. சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னன் மணி பிள்ளை பூலோகனென்றும் புகழும் பிள்ளை சொன்னெஞ்சி உலகின்ற சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை வண்ண கிளிப்பிள்ளை செந்தில் புறத்திக்கு மாப்பிள்ளை. படிக்காத்து பாரு. சின்னஞ்சிறு குழந்தை செங்கோட்டு பிள்ளை சிவந்த செக்கச்சலையில் இருப்பாராம் சுவாமி. காலை நேரம் எல்லாரும் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய. காலையில இறைவனை வணங்குறது. காலையிலே அவன் காலை வணங்குறது. இறைவன் காலை. நாராயணர் வந்தார். வழியில் இருக்க முருகப்பெருமானை தொழுது அவருடைய கருணை பெற்று உள்ளே போ. இந்திரன் வந்தான். முருகப்பெருமானை தொழுது விட்டு உள்ளே. சந்திரன், குபேரன், வாயு, வருண, ததீசி மதி எல்லாரும் வந்தவங்களெல்லாம் கந்த கடவுளை சொந்த கடவுள் என்று வணங்கி சென்றார்கள். பிரம்மா வந்தார். அவருக்கு அஷ்டமத்தில் சனி, 8ஆம் இடம் சனி. இந்த 8ஆம் இடம் சனின்னா அது வேற ஒரு அர்த்தம். எந்த குடும்பத்திலே மூத்த மகனாக பிறந்து படிக்கலையோ அவன் அந்த குடும்பத்துக்கு அஷ்டமத்து சனி. அக்கம் பக்கம் உள்ளவன் விரோதியாக இருந்தா அவங்களெல்லாம் அஷ்டமத்து சனி. எந்த பெண்மணி வரவுக்கு மேல குடும்பத்தில் செலவழிக்கிறாளோ அவள் அந்த குடும்பத்துக்கு அஷ்டமத்து சனி. அவ்வையார் பாடுவார். காலையிலே பல்கலை நூறு கல்லா தலைமகன். தலைமகன் மூத்த மகன். காலையிலே பல்கலை நூறு கல்லா தலைமகன் ஆலை எரி போன்ற அயலானும் சால மனை கட்டழிக்கும் மனையாளும் இம்மூவர் தனக்கு அட்டமத்து சனி. அம்மையார் பாக்கு. பிரம்மாவுக்கு அட்டமத்து சனி. அந்த வழியா வந்தவர் முருகப்பெருமானை தொழ வேண்டாமா? இவர் சின்னஞ்சிறு பாலகன், நான் காலம் கண்டவன் என்று கொஞ்சம் மானா காணா மண்டகர் உள்ளே போனார். பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு திரும்பி வருகிறார். பார்த்தும் பார்க்காத மாதிரி போறார். வணங்காம போவது ஒரு குற்றம், கண்டும் காணாமல் போவது பொய்மை. சுவாமி எல்லாவற்றையும் பொறுப்பால் பொய்யை பொறுக்க மாட்டார்.
ஒரு பொய் சொன்னதுதான் சுந்தரர் 2 கண்ணையும் வாங்கிட்டார். அதான் வேதத்திலே சத்தியஞானம் அனந்தம் ருத்ம என்று வேதம் சொல்லுது. சத்தியத்தை கடல், சத்தியம்தான் நித்தியம். ஒரு சொல்லுக்காக அரிச்சனை மனைவி விட்டு விட்டார். பார்த்தும் பார்க்காத மாதிரி போறார். தம்பி வீரவாக அவனை கொண்டாடினார். வீரவாதேவர் மகன் மேற்கிறிய பந்தார். ஓய் 4 முகம் 4 முகம் 6 முகம் அழைக்குதுவா, பிரம்மதேவனே முதல் அழைக்கிறான். 4 முகம் 4 முகம் கூப்பிடுறது 6 முகம். இந்த 2 அங்க வேறு முகமே இல்ல, தேறு முகம். நடுங்கி ஒடுங்கினார். நின்றாலும் தண்டனை, சென்றாலும் தண்டனை. சென்றால் முருகப்பெருமான் தண்டிப்பார், நின்றால் வீரவாகுது. குட்டுப்பட்டாலும் மோதக கையன் கிட்ட குட்டுப்பார். மோதக கை விநாயகர் பெருமான் ஆண்டவங்கிட்டே தண்டனை பெறலாம் என்று வந்தார். அடியற்ற மரம் போதே விழுந்து கும்பிட வேண்டும். இந்த தான் என்று அகந்த அந்த கையை லேசா காமிச்சு வணங்காமல் வணங்கி முருகப்பெருமான் புன்முறுவல் பூத்தார். யார் நீ? பிரம்மதேவர். என்ன தொழில்? சிருஷ்டி தொழில். எதை கொண்டு சிருஷ்டிக்கிறாய்? வேதங்களை கொண்டு, திருவருளை கொண்டுன்னு சொல்லணும். அப்பா நீ பரீட்சைக்கு எதை கொண்டு எழுத போறேன்னா அறிவை கொண்டுன்னு சொல்லணும். பேனாவை கொண்டு எழுதணும். பேனாவா எழுதணும், அறிவில்தான் எழுதணும். அவர் திருவருளை கொண்டு என்று சொல்லாமல் வேதங்கள். எத்தனை வேதம்? 4 வேதம். என்னென்ன வேதம்? ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணம். 4 வேதங்களுக்கு தலைவன் யார்? தலைவன் முருகப்பெருமான். மறைகளும் வந்ததோ தலைவன். தேவரீன்னு சொல்லணும். நான் என்ன அகந்தே போக. வேதம் வருமோ? வரும். படி. வேதத்தை எடுத்து ஓம், வேதம் ஓம்னு சொல்லணும். அந்த முதல்ல சொன்ன ஓங்காரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு அப்பால படி. சொன்னவர் யாருன்னு பாடுறாரு கச்சியப்பர். முகத்தில் ஒன்றதாம் அவ்வெழுத்துடையதோர் முருகன். முகத்தில் ஒன்றதாம் அவ்வெழுத்துடையதோர் முருகன். நகைத்து முன்னெழுத்தினுக்கு உரை பொருளென நதில திகைத்த கண்களை விழித்தனன் வெட்கினன் விண்ணி திகைத்திருந்தனன் அப்பொருள் கண்டீலன் திறனே. பொருள் விளங்குற பிரம்மதேவனுக்கே இந்த பாடு. பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாமல் அவர் திண்டாடி திணறி நிலம் நோக்கினார். வெட்கத்தாரே கால் பெருவர்களை கிடைக்கின்றார். பிரம்மாவுக்கு 8 கை தொங்குது. முருகப்பெருமான் புன்முறுவல் போட்டார். முதலத்துக்கு அர்த்தம் தெரியாத நீ எங்கன சிருஷ்டி பண்ண போற? அது அலையில 12 கை, கண்ணு 12 கை, 4 தலை, 4 3 பன் ஓங்கி குட்டினார். எவ்வளவு மெல்ல குட்டினாரு! பிரம்மாவுடைய தலையில இருக்கிற குடிமி ஊதியா உதிர்ந்துதான். எவ்வளவு மெல்ல குட்டியிருப்பாரு. 4 முகநாதி அறியோம் என ஆதார திறமாத விழமோதி பொருளோதுகமே 4 திறமோடு சிகை தூளி பட தாளமிடு இளையோனே. பிரம்மதேவனை முருகப்பெருமான் பார்த்து வேதத்திலே முதலிலே ஓதுகின்ற ஓங்காரத்துக்கு என்ன பொருள்னு கேட்டார். கேட்டவர் யார் என்று கச்சியப்பர் சொல்றார். முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்துடையதோர் முருகன். முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்துடையதோர் முருகன். 6 முகத்துல 1 முகம் ஓங்காரம். கேட்கிறவனுக்கு தகுதி வேணும் இல்லையா? முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்துடையதோர் முருகன். நகைத்து முன்னெழுத்தினுக்கு உரை பொருளென நதியில. பிரம்மதேவனே முதலிலே சொன்ன ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் பிள்ளையார் சுழி போடணும் என்ன அர்த்தம்னு ஒருத்தரும் யோசிக்கிறது. அப்பா போட்டாலும் மகன் போடுவான், மகன் போட்டாலும் பேரன் போடுவான். இப்படி ஏன் சுழிக்கிறோம், இப்படி ஏன் நீட்டுகிறோம் என்று ஒத்தராவது சிந்திப்பது.
அதுபோல வேதத்தை சிவபெருமானே பிரம்மா பாடம் கேட்கிற போது சும்மா போடுறதுன்னு விட்ட மிகைத்த கண்களை விழித்தனன் 8 கண்கள் பிரம்மா வெல்கினன் நாணப்பட்ட விக்கினன் விக்கல் வந்துருச்சு திகைத்திருந்தனன் கண்டீரன் அப்பொருள் திறனே பொருள் தெரியாமல் விழிக்கின்றார். முருகப்பெருமானுடைய 4 தலையிலே 12 கை வச்சு 8 மூக்கில உதிரம் வந்து தம்பி வீரவாக இவனை கொண்டு போய் கந்தமாதனத்தை சிறை அடையும். முருகப்பெருமானை நம்பி எண்ணாமினால கம்பி எண்ணுகிற கந்த வேலை எண்ணினா எல்லா நலங்களும் உண்டாகும். பிரம்மதேவனுக்கே இந்த கதினா நாம தான் எந்த முதலாளிக்கும் தொழில் தெரிஞ்சிருக்கு. பஸ் ஓனர்னா அவருக்கு மெக்கானிசம் தெரியணும், இல்லன்னா நட்டு போச்சு நட்டை கழிச்சு விடுறாங்க. அதே போல ஒரு ஓட்டல் செய்தால் சரக்கு போட முதலாளிக்கு தெரியும். எந்த முதலாளிக்கும் தொழில் தெரியும். முருகப்பெருமான் பெருமதேவனை சிறையில் அடைத்தார். தானே சிற்றி கர்த்தாவாக இருந்து ஜெபமாலே கமண்டனை ஏற்றி சிற்றி தருவது. இவருடைய சிற்றிக்கு ஏற்ப விஷ்ணுவினால ரட்சகத்துவம் இயலவில்லை. அதனையும் தானே என்று அதற்கேற்ப ருத்ரனாலே சம்மாரம் பண்ண முடியல. அதனையும் தானே என்று கொண்டார். சிற்றி திதி சம்மாரம் முத்தொழிலும் முருகப்பெருமானை செய்தார் ஒருவரே. ராமாயணத்திலே சேதுபந்தனம் செய்த போது 10 குரங்குகள் தூக்கியாந்து ஒரு மதையை கொடுக்குமா, 10 மதையை கொண்டாந்து கொடுக்கிறாராம் ஆஞ்சநேயர் ஒத்தர். வாலிடை ஒரு மலை, காலிடை ஒரு மலை. அப்பவே பாருங்க, ஒரு குரங்கு ஒரு வேலையும் செய்ய தூக்கு எடு நெல்லு வெறும் ஆர்ப்பாடம் தாயாரே பேசுதான், கையால செய்ய மாட்டான். அப்படி பெருமான் கந்த கடவுளை எண்ணாமினாலே பிரம்மா நம்பிய கம்பி என்ற முத்தையிலும் முருகனே செய்கிற. நீண்ட காலம் பொறுத்து விஷ்ணுவுக்கு வேலை இல்லாதது. பாம்பனையை சுருட்டிக்கின்னு கைலாசுக்கு போன தேவதேவா மகாதேவா கைலாசநாத அடியேனுக்கு வேலை இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் வைகுந்தம் வரைக்கும் வந்துருச்சார். எனக்கு மட்டும் இல்லை, ருத்ரனுக்கும் வேலை இல்லை. காரணம், சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்து விட்டார். எங்கும் யாருக்குமே இப்ப தொழில் இல்லை. நந்தி முருகனிடத்திலே போய் சொல்லி பிரம்மதேவனை சிறையின்றி விடச் சொல்வார். முருகப்பெருமான் ஸ்கந்தகிரியிலே இருந்திருக்கின்றார். சிவபெருமான் கைலாசகிரியில் இருக்கிறார். நந்தினா சந்தோஷமா இருக்கிறது நந்தி எம்பெருமான். அந்த திருநந்தி தேவர் ஸ்கந்தரோகத்தில் வந்து கந்த கடவுளை தொழுதார். என்ன விஷயம் அப்பான்? ஏன் பெருமதேவனை சிறையின்றி விடச் சொன்னார்? முதலெழுத்து அர்த்தம் தெரியாத மூடனுக்கு சிற்றி தொழில் கொடுத்ததுவே தப்பு, விட முடியாது போ. சிவபெருமான் சொல்லி அனுப்பினால் முருகப்பெருமான் விட முடியாது, வேலைக்காரன் போகணும். அதுதான் அவருடைய தன்மை. முதலெழுத்துக்கு அர்த்தம் சொல்ல பிரம்மாவால ஆகுமானார். யாரு? நந்தி தேவர். அப்ப ஆகாது, அதுக்காக சிறையில் அழைக்கலாமான அந்த வார்த்தை மறுமுறை சொல்லுவாயானால் அடுத்த அறை காலின பிரம்மா போடுது அறைக்கு அடுத்த குடிச்சாரு ஓட்டம். கைலாசம் போய் தான் திரும்பி பார்த்த பெருமானேன்னு வணங்கினார். பெருமூச்சு விட என்னன்னு நிலைபட சொல்லேன்னு படிக்கல. யாகாவாராயின்னு நாகாக்க அதனை பிரசங்கித்தனமா ஒரு வார்த்தை சொன்னேன். பக்கத்துல காலியினால் ஓடியாது. முருகன் பெருமை உனக்கு தெரியாது. எம்பெருமான் விடையின் எண்ணாக ஆரோபணித்தார். அந்த விடையினா ரிஷபம். எல்லாம் அழியும், தர்மம் அழியாது. இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்லை, அவனுடைய மணிமகுடன் இல்லை, மோதிரன் இல்லை, அவன் கட்டின பெரிய கோயில். இன்னைக்கு பத்ரராஜன ராமதாசர் இல்லை, அவர் கட்டின பத்ரராஜனம் கோயில். இன்னைக்கு பாண்டியன் இல்லை, மீனாட்சி கோயில். தர்மம் ஒண்ணுதான் நிலைச்சு. நான் ஒரு சமயம் மூகாம்பிகையை வணங்க போனேன். அங்கே ஒரு பச்சை பதக்கத்தை காட்டினார் அந்த நிர்வாக அதிகாரி.
அந்த பின்பக்கம் தங்க தகட்டிலே நலச்சக்கரவர்த்தின்னு தேவநாகர லிபியில எழுதி. நலச்சக்கரவர்த்தி எந்த காலம் இருந்தான்? அவனுடைய அரண்மனை இல்லை, நகைகள் இல்லை, தேவிக்கு கொடுத்த பச்சனைக்கு இருக்கு. 40 லட்சம் பெருமதியாது. ஆகவே தர்மம் தான் நிலைச்சு நிற்கும். திறம்பும் காலத்து யாவையும் சிதையினும் சிதம்ப அறம் என்பார் கம்பர். உலகமெல்லாம் அழிந்த போது அத்தர்மம் அழியாது. விடை வடிவாக வந்து பெருமானை அடுத்தது அந்த விடையின் எண்ணாக ஆரோபணித்துக் கொண்டார். விஷமம் தர்மம்னு எல்லாத்தையும் இறைவன் தாங்குகிறான். இறைவனை தர்மம் தாங்குது. இந்த இறைவனையே தர்மம் தாங்குமானா நம்ம தாங்காதா? எல்லாரும் தர்மம் செய்யும், ஏழைகளுக்கு உதவி செய்யும். ஒரு புல்ல வாங்கி பசுமாட்டு கொடு. யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைத்து. உமாதேவியாரோடு எம்பெருமான் ஸ்கந்தரோகத்துக்கு வந்தார். எம்பெருமான் முருகப்பெருமான் மலை விட்டு இறங்கி அம்மா அப்பா காலில் விழுந்தார். மலை விட்டு இறங்கி பிள்ளைகள் நாக்காலி விட்டாது இறங்கணும். முதல்ல அம்மையாருடைய திருவடியில் விழுந்தார், அப்புறம் அப்பாவுடைய திருவடியில். உமாதேவியார் வாரி எடுத்து உச்சி முழுந்து முத்தம் கொடுத்து அந்த திருவடிகளை கண்ணில் ஒத்திக்கிறாராம். கச்சித்தாய் உச்சியை மோக்கும் கண்ணோடு அணைக்கும் திருத்தாளாம். கச்சித்தாய் உச்சியை மோந்து கண்ணோடு அணைக்கும் திருத்தாளாம். கண்ணிலே ஒத்தி கொண்டாளாம் திருவடி. தேவி முருகனை எங்கிட்ட கொடு சுவாமி. அப்படி தோள் மேல வைத்து கடவுளோடு வருவது சதானந்தம், குழந்தைகளோடு வருவது சுதானந்தம். இந்த சுதானந்தத்துக்கு எதையே மக்கள் நெய்தீர்ந்த உடற்கின்பம்னார் வள்ளுவர். குழந்தைகள் தொட்டா உடம்பு இன்பமார் வள்ளுவர் சொல்றார். அவர் காலனை வென்றவர் தோழில் உலாலிய காலாத்தாலேனோ, காலனை வென்றவர் தோழில் உலாவிய காலாத்தாலேனோ, கஞ்சன என்று முனிந்து சிவந்தருள் கையாத்தாலேனோ. மடியில வைத்துக் கொண்டு முருகா திறமனை சிறைந்து விட சொன்னே ஏன் விடல? அவனுக்கு ஓங்காரத்துக்கு அர்த்தம் கண்ணா நான் சொன்னா விட்டுவிட கூடாதா? நீங்க சொன்னா கதை சொல்லிக்க மந்திரன் தம்பி ஈரவாது பிரம்மதேவனை அழைச்சினுவா. நீண்ட காலமாக சிறையிலிருந்து வாழி வதங்கி போனார். வருக உனக்கு 11ஆம் இடம் வியாழன் வா. பெரிய கூட்டம் 33 கோடி தேவன். பிரம்மதேவன் ஆனந்த கண்ணீர் வடித்து தொழுது அழுது காலில் விழுது. பிரம்மதேவனே சிறைச்சாலைக்கு போயிருந்தாயா? இல்ல தவச்சாலை. குழந்தை ஒண்ணு குட்டினானா? இல்ல பரிச தீட்சை. பெரியவங்க கைப்பட்டா சேமம். பரமஹம்சர் நரேந்திரன் மார்பில வச்சால் சகல ஞானமும் வந்து விட்டது. காணாத காட்சியை தொட்டா ஞானம் வருது. அதனால்தான் மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவான். பரிச தீட்சைன்னு குழந்தை முருகபெருமான் எனக்கு பரிச தீட்சை கொடுத்து. நான் சிறைச்சாலையில இல்ல தவச்சாலையில இருந்தேன். நான் என்ன அகந்தை விண்டேன் ஆனந்தம் கொண்டேன். இல்லை முருகா, திறமனுக்கு தெரியாத ஓங்கார மந்திரத்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான? காசியிலே யாராவது இறந்து போனால் சிவபெருமான் வலக்காதிலே பிரணவ மந்திரம் உபதேசிப்பாராம். பிரணவத்துக்கு இன்னொரு பேர் தாரகம்னு பேர். தாரகம்னா தாண்டச் செய்வதுன்னு அர்த்தம். பிறவி பெருங்கடலை தாண்டச் செய்வது தாரகம். தாரகம்னா ஓங்காரம். தாரக மந்திரம்னா ஓங்கார மந்திரம்னு. காசி தன்னிடை இறந்தவர்க்கு எம்பிரான் கழலும் ஆசில் தாரக பிரமம் அதன் பொருள் ஆய்ந்தான். அந்த புராணம்
பரமஹம்சர் மதுர் பாபோடு காசியிலே ஸ்நானம் பண்ற போது அந்த ஓடத்துல போற தாரகேஸ்வர கட்டம் வந்தவுடனே பரமஹம்சர் அப்படி நிமிர்ந்து பார்த்தாராம். மதுர் பாபு கேட்டாரு, குருதேவா என்ன பாக்குறேன்? அங்க பிரணம் வருது, விஸ்வநாதர் பிரணம் சொல்றாரு, என் கண்ணுக்கு தெரியுது. பரமஹம்சருக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கும் காசியிலே இறந்தவர்களுக்கு சிவபெருமான் பிரணவ உபதேசம் பண்றார். காசி தன்னிடை இறந்தவர்க்கு எம்பீரான் கழரும் ஆசில் தாரக பிரமமாம். தாரக பிரம்மம் முருகா, பிரமனுக்கு தெரியாத ஓங்கார மந்திர அர்த்தம் உனக்கு தெரியுமா? ஏம்பா தெரியாமதான் அழைச்சேன், என் காதலே சொல்லப்பா, எழுந்து நில்லப்பான்னு. சிஷ்யன் எப்படி கேட்கணுமோ அந்த முறைப்படி கேளு. முருகப்பெருமான் வடக்கு நோக்கி அமர்ந்தால் சிவபெருமான் கிழக்கு நோக்கி கைகட்டி வாய்பத்தி நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு. நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு. பரவ அருளிய மவுன மந்தன் தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிதுணர்ச்சி அருவாயே. அகர முதலென உரசி 50 அகில கதைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அப்பதிநில சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிகழ்பகர அரியதை விசிம்பின் புறத்தயம் எரித்த பெருமானும் நிருபா குருபராம் குமரா என்றென்று பக்தி கொடு பரவ. பரமேஸ்வரன் பக்தியோடு கதறுகிறாராம், முருகா கடம்பாய். அவர் யாரு? விசிம்பின் புறத்தயம் எரித்த பெருமானும், முப்புறத்தை எரித்த எம்பெருமான். நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவ. என்ன சொன்னாரு காதல? நாலந்த வேதத்தின் நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று தட்டு பெருமாளே. நான் என்று தட்டு பெருமாளே. நீலங்குள் மேகத்தின் மயில் மீரே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மணனாறு மாதங்கு தாரை கண் தருள்வாயே. வேறு கொண்டு வேதை பண்டு எரிவோனேன் வீரங்கொள் சூழற்கும் புலகாலம் நாதந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. பிரணவத்துக்கு தாத்பரியம் நான் தான் என்று சொன்னார். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசித்தார். அதே முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு உபதேசிக்கிறார். அப்ப அருணகிரியாருக்கு பிரணவ தாத்பரியம் என்ன சொன்னாரு நமக்கு ரகசியமா சொல்றார். அரவு புனைதரும் புதிதரும் வழிபட மடலை மொழிகொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. இதான் பிரணவத்துக்கு தாத்பரியம் கந்த கடவுள் சொன்னது. இன்னும் ஒரு முறை சொல்றேன். அரவு அரவு பாம்பு அரவு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை சின்ன குழந்தையில்தான் மழலை மொழிகொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள். ஒரு பெரிய இசைவாணர் பாடுகிற போது நுணுக்கம் தெரிஞ்சவன் கைதட்டுவான்.
அவர் தட்டினாரேன்னு எல்லாரும் தட்டணும். ஏன் கை தட்டினா அவர் கட்டினாரு, நான் தட்டினாரு. அதுபோல 16,000 திருப்புவர். அருணகிரியார் வாழ்ந்தது 15ஆம் நூற்றாண்டு, தாயுமானார் 17ஆம் நூற்றாண்டு. அந்த தாயுமானார் அத்தனை திருப்புகளையும் படித்தவர். அவர் சொல்றார், ரொம்ப அற்புதமானவர். அறி தத்துவம் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. இந்த பகுதியை தாய்மானார் எடுத்து அறிவை அறிவதிலே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓருன ஆராய்தல். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. அறிவை அறிவது பொருளெனு சுவாமி சொன்னார். தாய்மானார் அந்த இடத்தை பாராட்டார். அறிவை அறிவதிலே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரும் நாள் என்னாலும். பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணார். அது என்ன பேரு? புத்திர குரு, குரு சுவாமி, குருபரன், பரமகுரு, தகப்பன் சுவாமி. அப்பாவுக்கே ஞானம் சொன்னவர் தகப்பன் சுவாமி. இப்படி சொன்னதுனாலே சிவபெருமானு தெரியாததுன்னு அர்த்தம் இல்லை. முருகப்பெருமானே சிவன், சிவனே முருகன். எல்லாருக்கும் குரு அவசியமா இருக்கணும். குருநாதர் இல்லாமல் வாழ்வது டிரைவர் இல்லாம கார்ல போறாரு. கப்பல் ஓட்டுகிற மாதுமி இல்லாமல் கடல்ல போனா எவ்வளவு அபாயம். இந்த உலக வாழ்விலே வாழ்கிற நமக்கு கட்டாயம் ஒரு குருநாதன். அருணகிரியார் சொன்னார், திருவடியும் தந்தையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆரிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குடிர குறி கொண்டவே. மூவருக்கும் தேவருக்கு எட்டாத முழுமுதற் கடவுள், 1000 வேதங்களினாலே பேசப்படுகின்ற பொருள், சுருதி மறைகள் 24 திசையில் அதிபர் முனிவோர்கள் தொலைவில் உடிவில் பகுதி புருஷ நவநாதர் தொலைவின் உடிவின் உதவோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் 1 கோடி அமரர் சரணர் சதகோடி அரியும் அயன 1 கோடி இவர் கூறி அறியாத அடிகளாகிய ஆண்டவன் அருணகிரிநாதருக்காக மானுட சட்டை தாங்கி வந்து உபதேசித்தார். அதைத்தான் குரு வடிவாய் வந்து என் உள்ளங்குடியில குறி கொண்டதே. என்ன சொன்னாராம்? 8 அறியாத என் தேவியில் 8 அறியாத என் தேவியில் 8 இதுவாம் ஈரிங்கமென 8 வெளியாமொழிந்த குரு 8 வெளியாமொழிந்த குரு முருகோனே. 8 அறியாத என் செவியில் 8 இதுவாம். 8 10. தமிழ 10னா யானை. இந்த யானா புருவ நடுவது. ஓம் நம சிவாய. ஆன்மா என்பது ஆத்ம. 8 இதுவாம் இடிங்கமென 8 வெளியா மொழிந்த குரு முருகோனே. பிரணவ ஞானத்தை அப்பாவுக்கு சொன்னார். இந்த ஓம் என்ற மந்திரம் எல்லாவற்றுக்கும் மூல மந்திரம். வேதம் பிரணவத்திலே தொடங்கி பிரணவத்திலே முடியும். விநாயகப் பெருமாள் திருமுகம் ஓங்காரம் போலது. நாராயணர் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் ஓங்காரம் போலது. அதெல்லாம் வேண்டாம், நம்ம காதை பாருங்க, ஓங்காரம் போலது. இங்க அகரம், இங்க இகரம், உகரம், மகரம். ஓ நடுவுல புள்ளி வச்சா ஓம். அதான் காது குத்துவார் கோயில புள்ளி வைக்க. நம்ம காது ஓங்காரம். இந்த காது நிக நிக அதனால்தான் தோளுடைய செவியன்னார். செல்வத்து செல்வம் செவி செல்வம். பேசிக்கினே வாய் வலிக்கும்,
பார்த்துக்கிட்டே இருந்தா கண் வலிக்கும், எழுதிக்கிட்டே இருந்தா கை வலிக்கும், நடந்துக்கிட்டே இருந்தா கால் வலிக்கும், உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா இடுப்பு வலிக்கும், தின்னுக்கிட்டே இருந்தா வயிறு வலிக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா காது வலிக்காது. காது வலிக்காது, இரு காது வலி இருக்காது. அதான் கேள்வி செல்வம் உயர்ந்த செல்வம். எவ்வளவு நேரம் அனுபவிச்சாலும் காதுக்கு வலி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாட மாட்டாரா? அந்த செவியிலே சொல்லுகிறாராம் பிரணவத்தை. எப்படி சொன்னாராம்? தழைத்த சாத்திர மறை பொருள் அறிவுல குருக்கள் போல் சிவநெறி தன்னை அடைவோடு தகப்பனார் கொரு செவி தனி உரை செய்த முருகவித்தகவே. தகப்பனார் கொரு செவி தனி உரை செய்த முருகவித்தகவே. தந்தையாருடைய வலச்செவியிலே சொன்னாராம் பிரணவத்தை. அதுதான் வலது காது குத்துவான். தழைத்த சாத்திர மறை பொருள் அறிவுள்ள குருக்கள் போல் சிவநெறிதனை அடைவோடு தகப்பனார் கொரு செவிதனில் உரை செய்த முருகவித்தகவேளே. பிரணவத்திலே அகரம், உகரம், மகரம். ஆ சிட்டி, ஊ ரட்சகம், மா சம்ஹாரம். ரட்சக எழுத்து ஊன. அதான் நக்கீரர் உலகம் உவப்பே ஆரம்பம் ஊன. தெய்வ சேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்தோதல் கரியவன் கம்ப நாட்டாழ்வார் உலகம் யாவையும் அருள்கிறார். மகர நெய்யின் மேல உகர உயிரேறி முத்தைத்து. ஊ என்ற எழுத்து உயர்ந்தது. ஆ ஊ மா. ஊனா முன்னால் போட்டா ஊ மா ஆ உமா, உமாதேவி. அந்த பிரணவம் என்ன செய்யும்? நவம்னா புதுமை, பிராணா விசேஷம். விசேஷமான புதிய ஆற்றலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பிரணவம். எல்லா மந்திரங்களுக்கும் பீஜமாக இருப்பது பிரணவம். அந்த பிரணவ சப்தத்தோடு அந்த மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அந்த பிரணவம் 6 பகுதிகளுடையது. பிரணவத்தை எழுதினால், சொன்னால், கேட்டால் என்ன வரும்? எழுதுவது, பேசுவது நாதம், எழுதுவது விந்து, கேட்பது கதை. அகர உகர மகரம் நாதம் விந்து கலை. இந்த ஓரெழுத்த இந்த 6 எழுத்த சொன்னாராம். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதிவித்த பெருமாளே. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதிவித்தாராம். முருகப்பெருமானை தவிர வேறு யாராவது சொல்ல முடியும்? பரமேஸ்வரன் முருகனிடத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டு குழந்தைகள் சொன்னா அப்பாவுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. கண்ணா, பெரிய புராணம் யார் பாடினது தெரியுமே? சேக்கிழார். குழந்தை சொன்னா சந்தோஷம். சேக்கிழார் பாடினாரு இவருக்கு தெரியும். குழந்தை சொன்னா ஒரு மகிழ்ச்சி. முருகப்பெருமானுடைய உபதேசத்தை கேட்டு சிவபெருமான் சந்தோஷப்பட்டார்னா என்ன தெரியாத நம்ம குழந்தை சொல்லுதேன்னு சந்தோஷப்படுற. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திர செவி வீதிலும் பகத்தை குருநாத. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திர செவி வீதிலும் பகத்தை குருநாத. சிவகாம சுந்தரிதன் வரவாத கந்தன் செயலே விரும்பியுள நினையாமல். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகத்தை குருநாதா. இரு செடினா பெரிய செடின்னு அர்த்தம். இருனா பெரிய. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செடி மீதிலும் பகத்தை குருநாதா. அதனால சிவகுரு பரமேஸ்வரனுக்கு உபதேசித்த விஞ்ஞான பண்டிதன் முருகப்பெருமான். உலகத்திலே துன்பம் எதனால வரும்? அஜ்ஞானத்தாரு. இன்பம் எதனால வரும்? ஞானத்தாரு.
ஞான பண்டிதன் முருகன். வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி. முருகப் பெருமானை வழிபட்டால் மெஞ்ஞானம் உண்டாகும். ஞானம் வந்தால் துன்பம் விலகும். இன்பத்தோடு வாழ எல்லாரும் கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள் என்று எண்ணி காலையிலே நீராடி 6 எழுத்து அடக்கி அருமறை கேள்வி நாதியல் மருங்கில் நதியில பாடி அந்த கந்த விலை எந்த வேளையும் மறவாமல் ஜெபிக்க வேண்டும். அவருடைய அருள் நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும். ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். கோயில போய் பெருமானை மனமொழி நெய்களினாலே வழிபட வேண்டும். வாக்கினால் அவன் நாமத்தை சொல்லணும். காயத்தாலே ஆலயத்தை வழிபட வேண்டும். மனசாலே தியானம். கந்த கடவுளை வழிபடுகின்றவர்களுக்கு பிறவி துன்பம் விலகிப்போம். முருகாயன உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவது வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் உற்றிடுவார். ஒரு காலமும் துன்பம் உறார் பரகதி உற்றிடுவார். பொதுகாலம் நாடு புகார் அமராபுரி புண்ணியனி. சிதம்பர சுவாமிகள் பார். முருகா என உனை ஓதும் தவத்தினர். அதற்கென்று ஒரு தவம் செய்தாதான் அந்த மந்திரத்தை சொல்லுகிற வாய்ப்பு வரும். முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவது வியாதி நோய் வராது. டாக்டர் வரமாட்டார், மருந்து போட்டு. வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் உறார் பரகதி உற்றிடுவார். பொது காலம் நாடு புகார் சமராபுரி புண்ணியன். நமக்கும் குருவாக வந்து உபதேசிப்பார். பாம்பன் சுவாமிகளுக்கு குருவாக வந்து உபதேசித்தார். ஆகவே பிரமதேவனாலே அறிய முடியாத ஓங்காரத்தை எல்லாரும் அறிந்து உய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரனுக்கும் அகஸ்தியருக்கும் அருணகிரியாருக்கும் உபதேசித்தார். எல்லாரும் கந்த வேளை எந்த வேளையும் வணங்கி அருள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சிவோபதேசம் தத்துவத்தை இந்த அளவிலே இது பூர்த்தி பண்ணுகிறேன். குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குரணே.